டிசம்பர் 25, 2025 தண்ணீரினால் இந்த உலகம் அழியப் போகிறது என்று தேவன் என்னிடம் கூறினார். ஆகவே அதற்காக ஒரு பேழையையும் கட்ட சொன்னார் என்று சொல்லி மக்களிடமிருந்து பணங்களை வாங்கி பேழை கட்டிய நபர் தற்போது டிசம்பர் 25 தண்ணீரினால் உலகம் அழியாத காரணத்தினால் பல டாலர் மதிப்புள்ள கார் ஒன்றை வாங்கி உலா வரும் இந்த காட்சிகளும், அது மட்டுமல்லாமல் தேவன் என்னோடு மீண்டும் பேசினார் என்று கூறி பொய்களை அவிழ்த்துவிடும் இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆப்பிரிக்காவின் கானா நாட்டை சேர்ந்தவர்தான் எபோனோவா. இந்த எபோனோவா டிசம்பர் 25 உலகம் அழியப் போகிறது என்று தேவன் என்னிடம் சொன்னார். ஆகவே நோவாவை போன்று நான் ஒரு பேழையை கட்டுகிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய பேழை ஒன்றை கட்டினார். அது மட்டுமல்லாமல் அதற்காக விதைக்க வேண்டும் என்று மக்களிடமிருந்து பணமும் பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் டிசம்பர் 25 உலகம் அழியப் போகிறது என்று நம்பி அநேக மக்கள் தங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இவரின் பேழையை நோக்கி பயணிப்பதாக பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 25 தண்ணீரினால் இந்த உலகம் அழியாத காரணத்தினால் பல டாலர் மதிப்புள்ள கார் ஒன்றை வாங்கி தற்போது வலம் வருகிறார். அது மட்டுமல்லாமல் தேவன் மீண்டும் என்னோடு பேசினார், உலகத்தின் அழிவை அவர் சற்று தள்ளி வைத்திருக்கிறார் என்று கூறி வீடியோ ஒன்றும் வெளியிட்டுள்ளார். God has given us some time to build more arks in addition to the 10 that will contain all of us. So அது மட்டுமல்லாமல் டிசம்பர் 26 நடைபெற்ற ராப்போஹோலிக் என்ற கான்செர்ட்டிலும் கலந்து கொண்டு தான் தேவனிடத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி என்பதை நிரூபிக்கும் விதமாக பல்வேறு காரியங்களை நடத்தி காண்பித்தார். பரிசுத்த வேதாகமத்திற்கு எல்லளவும் சம்பந்தமில்லாத இப்படிப்பட்ட நபர்கள் கூறும் பொய்யான வார்த்தைகளை கேட்டு தங்களின் பணத்தையும் இழந்து ஏமாந்து நிற்கும் மக்களை நினைத்தால்தான் மிக கவலையாக உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆப்பிரிக்கா மக்களின் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாகவும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளில் இருந்து அவர்கள் வெளிவரும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு பெறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.